ஆபிரகாமின் ஊழியக்காரன், ஐயா சாப்பிடுங்க ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா கரெக்ட், எங்க ரெபேக்கால் தான் உங்க ஈசாக்குக்கு எல்லாம் முடிவாயிடுச்சு, தெரிஞ்சு போச்சு, இந்த காரியம் கத்தரால் வந்தது, வந்து சாப்பிடுங்கண்ணா. இல்ல இல்ல இல்ல, நான் வந்த காரியத்தை சொல்றதுக்கு முன்னால ஊழியக்காரன் தெளிவா இருக்கு. ஒட்டகம் சாப்பிட்டுரும், அது சாப்பிட்டுச்சு, அது கூட அது வேலையை முடிச்சு தான் சாப்பிட்டுச்சுங்க, கரெக்டா கொண்டு விட்டுச்சு, அப்புறம் சாப்பிட்டுச்சு. ஒட்டகம் மாதிரி இருக்க கூடாது. ஊழியக்காரர் சொல்றான், இல்ல இல்ல, நான் வந்த வேலையை முடிக்காம தெளிவா பேசாம நோக்கத்தை தெரிவிக்காம சாப்பிட மாட்டேன். ஊழியக்காரனுக்கு தூக்கமும் ஒரு எதிரி, சாப்பாடு எதிரி. என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க? சாப்பிட நமக்கு சாப்பிடலாம், தூங்கலாம், ஆனா இது அளவுக்கு மீறினா எல்லாமே ஆபத்து தான். ஆத்ம பாரத்தை கெடுக்கிற அளவுக்கு இதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. அல்ல சொல்லாமா? எனக்கு இதை படிச்ச போது எவ்வளவு வருத்தமா தெரியுமா, ஆண்டவரே நாங்க இப்படி இருந்துடக்கூடாதப்பா. இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி ரபி போஜனம் பண்ண வேண்டிக் கொண்டார்கள்.